jolly time, jolly time. Jolly time, jolly time. Jolly time, jolly time வந்தாச்சு. கேளுக்கின்ற சண்டை எல்லாம் மூஞ்சாச்சு. Jolly time வந்தாச்சு. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கூட நம்ம D2 ஹோம்ல ஒரு முக்கியமான டைட்டிலை பத்தி தான் குட்டீஸ் பார்க்க போறோம். பொய் சொல்றதுனாலே நம்மளுக்கு கை வந்த கலை இல்லையா? சின்ன சின்ன விஷயத்து கூட நம்ம ஈஸியா பொய் சொல்லிடுவோம். ஆனா அந்த சின்ன பொய் அவ்வளோ பவர்ஃபுல்லானதான் குட்டீஸ். நம்ம சின்ன சின்னதா சொல்ற பொய் கடைசியில அது நம்மளுக்கே பெரிய பெரிய பிரச்சனையா கூட வர சான்சஸ் இருக்கு குட்டீஸ். வேதத்துல கூட நீதிமொழிகள் 12:22 போட்டிருக்கு, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் அப்படின்னு சொல்லி. நம்ம சொல்ற பொய் கர்த்தருக்கு அவ்வளோ பெரிய அருவருப்பை கொண்டு வருமா குட்டீஸ்? ஆனா அவருக்கு உண்மையா நடக்கிறவர்களோ கர்த்தருக்கு பிரியமா குட்டீஸ். நீங்க உண்மையா நடந்தீங்கன்னா கர்த்தருக்கு அவ்வளோ பிடிக்குமா. அப்ப இனிமே பொய் சொல்லாம எல்லாரும் உண்மையா நடக்கணும், ஓகேவா? இப்ப கூட நம்ம ஷார்ட் ஃபிலிம் தான் பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் கவனிச்சு பாருங்க. அதுல இருந்து உங்ககிட்ட குவெஸ்டின் கேட்போம், அந்த கேள்விக்கும் கரெக்டான ஆன்சர் பண்ணும், ஓகேவா? ஷார்ட் ஃபிலிம் பார்ப்போமா? ஓவர் டு ஷார்ட் ஃபிலிம். டே டேவிட், என் புள்ள டேனி எங்கன்னு சொல்லுடா. ப்ளீஸ் டா, ஆன்ட்டி கிட்ட மட்டுமாவது சொல்லுடா. டேய் டேவிட், சொல்லிட்டு சாப்பிடுறா. சும்மா இருங்க, புள்ளைய திட்டிக்கிட்டு. சரி சரி, சாரி டேவிட். என் தங்கம் செல்லம்ல, டேனி எங்க இருக்கான்னு அங்கிள் கிட்ட மட்டும் சொல்றா. டேய் டேவிட், அங்கிளும் ஆன்ட்டியும் இவ்ளோ கேக்குறாங்கல்ல, டேனி எங்க இருக்கான்னு கொஞ்சம் சொல்லடா. அது வந்து சொல்றா சீக்கிரம். போங்க அங்கிள், அது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருக்கிற சீக்ரெட், அது சொல்ல மாட்டேன். டேய் கோவப்படாதீங்க. எவ்வளவு நேரமா கேக்குறோம், சொல்றானா பாரு. டேனி இப்படிதான் திட்டிக்கிட்டே இருந்தீங்க. திட்டிகிட்டே இருந்ததால விட்டு போயிட்டான். இப்ப இவனையும் திட்டுறீங்களா? ஆமா, எதுக்கு ஏத்தாலும் என்னைய குறை ஆமா, சொல்லு. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நானா காரணம்? ஆமா, நீங்க தான் காரணம். நானா? அங்கிள், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், அது வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருங்க. நானா காரணம்? உங்களால தான் என் பையன் விட்டு போயிட்டான். கொஞ்சம் இரு. டேய் டேனி, வாடா. இந்தடா சாப்பிடு. அது இருக்கட்டும், அவங்க என்னடா பண்றாங்க? அவங்க ரெண்டு பேரும் ஒரே சேடு. உன்னை காணோன்னு டென்ஷனா இருக்காங்க. நல்லா டென்ஷன் ஆகட்டும். நான் ஒரு சின்ன பொய் சொன்னதுக்கு என்னை போட்டு அடிச்சாங்களே, நல்லா தேடட்டும். அப்படி என்னடா பொய் சொன்ன? அதுவாடா, தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொன்னேன். அதுக்கு எதுக்குடா அடிச்சாங்க? அத பத்தி நான் சொல்றேன்டா. ஐயோ அக்கா, பாத்தியா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் ஃப்ரெண்ட ஃபாலோ பண்ணிட்டு வந்து உன்னை கண்டுபிடிச்சிட்டோம் பாத்தியா? மாட்டிக்கிட்டோமேடா. அப்பா இல்லப்பா. டேய், எங்களே ஏமாத்த பாக்குறீங்களா? ஏன்டா அப்படி பண்ண? ஆமா, நீங்க என்ன சும்மா திட்டுறீங்க, அடிக்கிறீங்க. ஏன்டா நீ சொல்ற பொய்க்கு உன்னை அடிக்காம என்னடா பண்ணுவாங்க? சின்ன பையன் தானப்பா சொன்னேன். ஏன்டா, எங்க அப்பா பேப்பர் படிச்சுக்கிட்டு ரொம்ப தெம்பா இருக்காரு, அவருக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றியா? இதுவா சின்ன பொய்? டேய், உள்ள வாங்கடா, உங்களை பேசிக்கிறேன். இங்க வா, இங்க வா. உங்க அம்மா உள்ளதா இருக்கறா. வா வா. பாப்பா வலிக்குதுப்பா, விடுங்கப்பா. வலிக்குதுப்பா. டீச்சர் இல்லாம கிளாஸ் ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? டேய் டேனி, ஒரு கதை சொல்றா. டேய், யாரும் பயப்படக்கூடாது, சரியா? டேய் சொல்றா. ஒரு ஊர்ல, ஒரு பெரிய காட்டுக்குள்ள, ஒரு வீட்ல, இந்த பக்கம் பார்த்தா ஒரு சிங்கம், இந்த பக்கம் பார்த்தா ஒரு புலி, இந்த பக்கம் பார்த்தா ஒரு யானை. எல்லாத்துக்கும் நடுல நின்னு நான் எல்லாத்தையும் ஒரு வழி பண்ண தெரியுமா? பொய், நீ ஒரு பொய் புலிவினிடா. டேய், என்னடா நடக்குது கிளாஸ்ல? மிஸ், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றாங்க மிஸ். கூட படிக்கிற பையனை இப்படியாடா கிண்டல் பண்ணுவாங்க? மிஸ், நாங்க எதுவுமே பண்ணல மிஸ். மிஸ், நீங்க இல்லாதப்போ உங்களை தப்பா பேசக்கூடாதுன்னு சொன்னா இவன் என்ன கொட்டுறான், இவன் என்ன அடிக்கிறான். இனிமே இந்த தப்பை என்னைக்கு செய்யக்கூடாது. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். யூ கேன் கோ. ஓகே மேம். நல்லா ஃப்ரெண்டாவே வச்ச கூடாதுடா. டேய் டேனி, நம்ம சும்மாவே விடக்கூடாதுடா, ஏதாவது ஒன்று பண்ணணும்டா.
ஆமாண்டா, உன்னை எப்படியாவது ஒரு ஒளி பண்ணணும்டா. டேய் என்னடா இங்க உட்காந்துருக்கீங்க? என்னடா எங்களை மாட்டி விட்டு எங்க கூட வந்து பேசுற? டேய் எல்லாமே ஒரு ஃபன்னுக்கு தான்டா. எப்படி என்னோட ஹீரோயிசம்? இங்க நான் தான்டா கெத்து. என்னால எல்லாமே முடியும். அப்போ ஒரு போட்டிக்கு வரியாடா? என்னடா போட்டி? நாங்க ஸ்கூல் பஸ்ல போவோம், நீ லிஃப்ட் கேட்டு எங்க முன்னாடி போகணும். இதெல்லாம் ஒரு போட்டியாடா? நான் எப்படி வின் பண்ணி காட்ட போறேன்னு பாருங்கடா. பாப்போம்டா நீ எப்படி வின் பண்ணி காமிக்கிறேன்னு. போடா, எப்படி முந்திரான்னு பாக்கலாம்டா. ஆமா ஆமா. சார் சார் லிஃப்ட் சார். சார் 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 லிஃப்ட் சார்ல. சார் 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 லிஃப்ட் சார். என்ன தம்பி? அண்ணா வீட்ல பாட்டிக்கு உடம்பு சரியில்லைண்ணா, பாட்டியை மட்டும் பார்க்கணும், கொஞ்சம் வீட்ல விட்டுருங்கண்ணா. ஒரு நிமிஷம் தம்பி. டேய் இன்னைக்கு ஒரு நல்ல வேட்டடா. ஒரு பையன் வாண்டடா வந்து சிக்கிருக்கான்டா. எல்லாரும் நம்ம இடத்துக்கு வந்துருங்கடா. ஓகேவா? ஏறு தம்பி. ஓகேண்ணா. டேய் தம்பி என்னடா படிக்கிற? 4th படிக்கிறேண்ணா. 4th படிக்கிறியா? சரிடா சரிடா சரி. அண்ணா என்னடா? ரொம்ப பசிக்குது, ஒரு சமோசா வாங்கி சாப்பிடலாமா? சமோசா வாடா. சரி வாடா. அண்ணா என்னடா? ஒரு மாதிரி வயிறுலாம் எரியுது, ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுங்கண்ணே. என்னது ஐஸ்கிரீமா? உனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குமோ? சரி வாங்கி தரேன் வா. ஓகேண்ணா. என்ன நம்ம டேனி மாதிரி தெரியுது? மணி என்னாச்சு? இந்நேரம் வீட்டுக்கு போயிருக்கணுமே. அண்ணா இது எங்க வீட்டுக்கு போற வழி இல்ல. டேய் இதான்டா ஷார்ட் கட், கொஞ்சம் அமைதியா இருடா. அண்ணா இப்படி போனா என் வீட்டுக்கு போக முடியாது. டேய் அமைதியா வாடா. அண்ணா இது என் வீட்டுக்கு போற வழி இல்ல. அண்ணா இது என் வீட்டுக்கு போற வழி இல்ல. என்ன வீட்டுக்கு கொண்டு போங்க, இது என் வீட்டுக்கு போற வழி இல்ல. அண்ணா இது என் வீட்டுக்கு போற வழி இல்ல. வாயை மூடு சொல்றேன். காப்பாத்துங்க காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. யாரா நீ? அப்பா டேய் நில்றா. டேய் நில்றா. உனக்கு ஒண்ணும் இல்லல? இல்லப்பா. யாரா அவன்? அவன் கூட எதுக்குடா வந்த? அது வந்து இதான்ப்பா நடந்துச்சு. பாத்தியா உன்னோட பொய் சொல்ற குணம் உன்னை எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு? அன்னைக்கு வீட்டுல பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்தின. ஸ்கூல்லையும் நீ ரொம்ப பொய் சொல்றன்னு பேர் வாங்கியிருக்க. பொய் சொல்றது தப்புடா, அது உன்னை வாழ விடாது. பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 12:22ல பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியும் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. நல்ல குணங்களை வளர்த்துக்க, கெத்துன்னு இந்த மாதிரி காரியத்துல எல்லாம் ஈடுபடாத. ஏசப்பா உன்னை ஆசீர்வதிப்பாரு. இனிமே போய் சொல்ல மாட்டேப்பா. இனிமேல் நல்ல பையனா ஏசப்பா புள்ளியா இருப்பான்ப்பா. சரி சரி வா போலாம். வா வந்து உட்கார். என்ன குட்டீஸ், எல்லாரும் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். பார்த்ததுல உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்.
இப்படி டேனி சொன்ன ஒரு குட்டி போய் அவனை கடத்திட்டு போற அளவுக்கு ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருச்சு குட்டீஸ். இதே போலதான் நீங்க சின்ன போய் நினைச்சு சொல்லலாம், ஆனா அது கடைசியில உங்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனையா வந்து முடியும் குட்டீஸ். இனிமே யாருமே பொய் சொல்லாம உண்மையை மட்டும் பேசுங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துல நம்ம உண்மையா இருக்கும் போது கர்த்தர் நம்மள பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நம்மள மேன்மைப்படுத்துவாரு குட்டீஸ். ஓகேவா? இப்ப கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போறோம். எல்லாரும் ரெடியா உட்காந்துக்கோங்க. ஏசப்பா அவங்களோட கூட பேச போறாங்க. ஓகேவா? நம்ம மெசேஜ் கேட்க போலாமா? ஓவர் டு மெசேஜ் டைம். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராம்ல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்புல நம்ம வசனத்தை தியானிச்சு அதுக்கு ஆதாரமா சில சம்பவங்கள், சில கதைகள், நிறைய காரியங்களை புதுசா நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஏசப்பாவோட பிள்ளையா மாறிக்கிட்டே இருக்கும். ஏசப்பாவோட வருகைக்கு, பரலோகத்துக்கு நம்ம ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த நாள்ல பொய் அப்படிங்கிற தலைப்புல நிறைய காரியங்களை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பொய் சொல்றது எவ்வளவு ஆபத்தை கொண்டு வருது அப்படிங்கிறத கூட நீங்க பார்த்துருக்கீங்க. சரியா? ஒரு வசனம் நம்ம கூட அந்த பார்த்த அந்த கதையில கூட அந்த வசனத்தை சொல்லியிருக்காங்க. வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 22வது வசனம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். யாரோட வாயில பொய்யான வார்த்தைகள் வருதோ அவங்களோட உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அருவருச்சி அப்படி யோசிப்பாங்க தெரியுமா? அப்படின்னு முகத்தை சொல்லிப்பாங்க தெரியுமா? நம்ம பொய் பேசுறவங்களா இருந்தோம் அப்படின்னா நம்ம ஏசப்பாவுக்கு இப்படி அருவருப்பா காணப்படுவோம். நம்முடைய வாய் அப்படி அருவருப்பா இருக்கும். நம்முடைய உதடுகள் தேவனுக்கு, ஏசப்பாவுக்கு அருவருப்பானதா இருக்கும். அதனால பொய் பேசுற குட்டீஸ் கொஞ்சம் கவனிக்கணும். விளையாட்டாதான் நான் பொய் சொன்னேன், ஜாலியா இருக்கிறதுக்கு பொய் சொன்னேன் அப்படிலாம் இல்லை. பொய் உதடுகள் ஏசப்பாவுக்கு அருவருப்பானது அப்படின்னு வசனம் சொல்லுது. அதுக்கு அடுத்த பகுதி சொல்லுது, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அப்போ உண்மையா பேசுறவங்க, உண்மையை மட்டுமே பேசுறவங்க ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியமானவங்க அப்படின்னு ஏசப்போட வசனம் சொல்லுது. சரியா? அப்போ நீங்க பொய் சொல்ல போறீங்களா, உண்மையா இருக்க போறீங்களா? பொய் சொல்லி ஏசப்பாவுக்கு முன்னாடி அருவருப்பானவங்களா நம்ம இருக்க போறோமா, இல்ல அப்படின்னா உண்மையை பேசி ஏசப்பாவுக்கு பிரியமானவங்களா இருக்க போறீங்களா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகேவா? இதுக்கு ஆதாரமா ஒரு சில வசனத்தை நான் வேகமா சொல்றேன். சரியா? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனத்துல ஏசப்பா சொல்லியிருக்காங்க, பொய்யர் அனைவரும், யாரெல்லாம் பொய் சொல்றாங்களோ அவங்கெல்லாம் அக்னி கடல்ல தள்ளப்படுவாங்க. அக்னி கடல்னா என்ன தெரியுமா? நரகம். அந்த நரகத்துல தள்ளப்படுவாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. அதே வெளிப்படுத்தின விசேஷத்துல 22வது அதிகாரம் 15வது வசனம் நான் வாசிக்கிற, கவனிங்க. இதுலயும் யாரெல்லாம் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். புறம்பே இருப்பாங்கன்னா வெளியே இருப்பாங்க. எதுக்கு வெளியில இருப்பாங்க? பரலோகத்துக்குள்ள வர முடியாம இருப்பாங்க. இப்போ பொய் சொல்றவங்க அருவருப்பானவங்க. பொய் சொல்றவங்க பரலோகத்துக்கு வர முடியாது. பொய் சொல்றவங்க நரகத்துல தான் இருப்பாங்க. தேவன் மோசேக்கு 10 கட்டளை கொடுக்கும் போது அதுல ஒரு கட்டளை பொய் சாட்சி சொல்லாதிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பொய் பேசுறவங்க தேவனுக்கு அருவருப்பானவங்களா இருப்போம். பொய் பேசி வாழ்க்கையே இழந்து போன ஒரு குடும்பம். சரியா? அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இங்க இந்த படத்துல பாருங்க, 2 பேரு, ஒரு கணவன் மனைவி. இவங்க ஒரு சொத்தை விற்கிறாங்க. இவங்க பேர் என்ன பேர் தெரியுமா? அந்த அண்ணன் பேர் அனனியா, அந்த அக்கா பேரு சப்பிராள். அப்போஸ்தலரோட காலத்துல ஏசப்பா மரிச்சு உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு பெரிய எழுப்புதல். ஏசப்பாவோட சீஷர்கள் வல்லமையா ஊழியம் செஞ்சாங்க தெரியுமா? அந்த நேரத்துல எல்லாரும், விசுவாசிகள் எல்லாரும் தன்னோட சொத்துக்கள் எல்லாம் வித்து ஒண்ணு போல கூடி இருந்து வாழ்ந்தாங்க. அந்த நேரத்துல இவங்களும் தங்களோட சொத்தை வித்து அதுல ஒரு பங்கு வஞ்சகமா ஒளிச்சு வச்சு அந்த அண்ணனியா அப்படிங்கிற அண்ணா அவங்க வீட்டுல தனியா ஒளிச்சு வைக்கிறாரு. இது யாருக்கு தெரியும் அப்படின்னா அந்த அக்காவுக்கு தெரியும். ஒளிச்சு வச்சுட்டு மீதி உள்ள பணத்தை கொண்டுட்டு நேரா நான் எங்க தெரியுமா போறாங்க? நேரா அப்போஸ்தலர்கள் இருக்கிற இடத்துல பேதுரு அண்ணன் கிட்ட போய் கொண்டு கொடுக்காங்க. ஐயா இந்தாங்க, நான் சொத்தெல்லாம் வித்து கொண்டு வந்துட்டேன், இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி கொடுக்குறாரு. பேதுரு அண்ணன் இதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, இவ்வளவுதான் பணமா, வேற ஏதாவது நீ வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கிறாரு. இவ்வளவுதான் பணம், என்கிட்ட இது வேற பணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே பேதுரு அண்ணன் ஒரு வசனத்தை சொல்றாரு. அந்த வசனம் என்ன வசனம் தெரியுமா? அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 4வது வசனத்துல கடைசி பகுதி நான் வாசிக்கிறேன். நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். பேதுரு அண்ணன் யாரை பார்த்து சொல்றாங்க?
அனனியாவை பார்த்து, ஏய் அனனியா, நீ மனுஷன்ட்ட என்கிட்ட நீ பொய் சொல்லல, தேவன் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு, நீ தேவனோடத்துல பொய் சொன்ன அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த அண்ணன் கீழே விழுந்து செத்து போயிட்டார். அவரோட உயிரே போயிட்டு. ஒரு உயிர் போறதுக்கு காரணம் என்ன? அவர் தேவனுக்கு முன்பாக பொய் சொன்னார். பொய் சொன்னதனால அவர் செத்து போயிட்டார். இப்போ அங்க இருக்கிற உதவியாளர்கள், அங்க இருக்கிற வாலிபர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, டக்குன்னு ஐயோ இவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி இவரை டக்குன்னு பேக் பண்ணி போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ என் வீட்டுக்காரர் அங்க போனார, சொத்துக்கள் எல்லாம் கொடுக்க போனார, என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியாம இந்த சப்பிராலக்கா அங்கிருந்து நடந்து வராங்க. நடந்து வந்துட்டு, எங்க வீட்டுக்காரரை பாத்தீங்களா, ஐயா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேடி வராங்க. இப்போ இந்த மக்கள் எல்லாத்துக்கும் சம்பவம் தெரியும். நேரா பேதுரன்கிட்ட வந்துட்டாங்க. ஏன் என் வீட்டுக்காரர் இப்பதான் வந்தாரு, ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாரு, இன்னும் வீட்டுக்கு வரல, சொத்தெல்லாம் கொடுத்துட்டு வரேன்னு வந்தாரு, இன்னும் வரலையே, எங்க போனாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ பேதுரன்னு அந்த சப்பிராலக்கிட்ட கேக்குறாங்க, அம்மா நீங்க இந்த சொத்தை வித்தீங்க தெரியுமா, இவ்வளவு பணத்துக்கு தான் வித்தீங்களா, வேற எதுவும் பணம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. நாங்க இவ்வளவுக்கு தான் வித்தோம் அப்படின்னு இந்த அம்மாவும் சேர்ந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, பொய் சொல்றாங்க. இவர் ஒளிச்சு வச்ச பணம் இந்த அம்மாவுக்கு தெரியும், இவங்க 2 பேரும் சேர்ந்து இவ்வளவுக்கு தான் வித்தோம் அப்படின்னு இந்த அம்மாவும் சேர்ந்து பொய் சொல்றாங்க. அப்போ பேதுரு என்ன சொல்றாங்க, இந்த விஷயத்துல நீங்க 2 பேரும் ஏன் இப்படி பொய் சொல்றீங்க, ஏன் இப்படி ஒருமனப்படுறீங்க, ஏன் தேவனுக்கு முன்பாக பொய் சொல்றீங்க அப்படின்னு இந்த அண்ணன் கேட்டாங்களா. பேதுரு அண்ணன் இந்த சப்பிராலக்கா இவ்வளவுக்கு தான் நாங்க வித்தோம், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சப்பிராலக்கா ரொம்ப ஓங்கி பொய் சொல்றாங்க. பேதுரு அண்ணன், ஏன் பொய் சொல்றீங்க, நீங்க தேவனுக்கு முன்பாக பொய் சொல்றீங்க, அவர் தேவன் பார்த்துக்கிட்டே இருக்காரு, ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்காரு, இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பேதுரன கோவமா அந்த காரியத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ பாரு, உன் வீட்டுக்கார அடக்கம் பண்ணிட்டு அந்த வாலிபர்கள் இப்பதான் வராங்க, உன்னையும் தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த அம்மா டொப்புன்னு கீழே விழுந்து இந்த அம்மாவும் செத்து போயிட்டாங்க. எதனால இவங்க 2 பேர் இறந்து போனாங்க? பொய் சொன்னதுனால இறந்து போனாங்க. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. குட்டீஸ், அம்மாட்ட, அப்பா கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட, பெரியவங்க கிட்ட உங்க வாழ்க்கையில பொய் சொல்ற ஒரு ஆளா நீங்க இருப்பீங்க அப்படின்னா ஏசப்பா உங்களை அருவருப்பா பாக்குறவங்களா இருப்பாங்க. பொய் சொல்றவங்க பரலோகத்துக்கு வர முடியாது, பொய் சொல்றவங்க நரகத்துல பங்கடைவாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. நீங்க இன்னைக்கு எப்படி இருக்க போறீங்க? இப்போ இருதயத்துல கை வச்சு, ஏசப்பா நான் இவ்வளவு நாள் பொய் சொல்லி வாழ்ந்துட்டேன், இந்த மாதிரி அனனியான மாதிரி சப்பிரால அக்கா மாதிரி நான் என்னோட வாழ்க்கையை இழக்க விரும்பல, நான் பரலோகத்துக்கு வரணும், உங்க பிள்ளையா நான் இருக்கணும், ஏசப்பாவோட பிள்ளை, உண்மையான பிள்ளை அப்படின்னு பேரு வாங்குற அளவுக்கு நான் உண்மையா வாழணும், உண்மைய பேசணும், அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு கேட்டா ஏசப்பா இப்போ உங்க பாவத்தை மன்னிச்சு நீங்க உண்மைய பேசுறதுக்கு ஏசப்பா உங்களுக்கு கிருபை கொடுப்பாங்க. ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடி, ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, இந்த நேரத்துல எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, யார் யாரெல்லாம் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லி இருதயத்துல குத்தப்பட்டு உங்களுக்கு முன்பாக ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் இறங்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறப்பா. உன்னோட பாவங்கள் இயேசுவின் நாமத்தினால மன்னிக்கப்படட்டும். ஆண்டவரே, என்னோட பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க கேட்கிறாங்க ஆண்டவரே. ஏசப்பா நான் பொய் சொல்லிட்டேன், நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குவீராக. உண்மையை மாத்திரம் பேசக்கூடிய கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், பரலோகத்தை சுதந்திரிக்கணும். ஆண்டவரே, அந்த கிருபையினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, நீர் அப்படி நிரப்புகிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையை நான் பேசுவேன், உண்மையான ஏசப்பாவுக்காக வாழுவேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற உடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. சுகத்துல ஆண்டவரே, ஞானத்துல, பலத்துல உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்குள்ள எல்லா குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால நிறைவாய் மாறுபடி ஆண்டவரே, உடைய பிள்ளைகளோட குறைவுகள் நிறைவாகும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், எல்லாரும் மெசேஜ் கேட்டிங்களா? அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். எப்படிக்கா பொய்யே சொல்லாம இருக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா?
டெய்லி இதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க குட்டீஸ். ஏசப்பா எப்படியாச்சும் நான் பொய்யே சொல்லக்கூடாது, சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நான் உண்மையை தான் பேசணும் அப்படின்னு நீங்க ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார் குட்டீஸ். ஓகேவா? இப்ப கூட போன எபிசோட்ல கேட்ட क्वेश्चनக்கான வின்னர்ஸ் லிஸ்ட பாப்போமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் வின்னர்ஸ். உங்களோட பேர் இதுல வரலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கு கேட்க போற இந்த கேள்வியில ரைட் ஆன்சரோட உங்க போட்டோவை அமிச்சிங்க அப்படின்னா அடுத்த எபிசோட்ல உங்க போட்டோவை டிஸ்ப்ளே பண்ணுவாங்க குட்டீஸ். சோ இன்னைக்கான கேள்வியை நம்ம பாப்போமா? இந்த கேள்விக்கான ஆன்சரை கீழே தெரியுற இந்த நம்பருக்கு உங்க போட்டோவோட ரைட் ஆன்சரை அனுப்ப மறந்துடாதீங்க குட்டீஸ். சீக்கிரமா அனுப்புங்க, அப்பதான் உங்க போட்டோவை நெக்ஸ்ட் எபிசோட்ல டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஓகே குட்டீஸ், இப்ப கூட நம்ம இந்த ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களை நான் அடுத்த ப்ரோக்ராம்ல மீட் பண்றேன். அது வரைக்கும் பொய் சொல்லவே கூடாது. ஓகேவா? until then bye bye. ஜாலி டைம் ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நாலுமாவிடி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் 628211. For 24 hours prayer support 04639353535. God bless you.